أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي اهتدى المهتدون وبعدله ضل الضالون لا يسأل عما يفعل وهم يسألون. أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا شريك له سبحان رب العزة. وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபுஉ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு அரஃபா தினத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அதற்கு அடுத்த நாளாகிய பெருநாளுடைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆற்றிய உரைகளின் சில பகுதிகளை இந்த குத்பாவில் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து 9 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் ஹஜ்ஜு கடமையாக்கப்படவில்லை. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிவிப்பு கிடைத்தவுடன் பல சஹாபாக்கள் ரசூலுல்லாவோடு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார். வரலாற்று ஆசிரியர்களுடைய கணக்குப்படி பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 1,40,000 நபி தோழர்கள். எண்ணிக்கையில் முன்ன பின்ன இருக்கலாம், கருத்து வேறுபாடு உள்ளது. ஆனால் 1,00,000 தாண்டிய நபி தோழர்கள் ரசூலுல்லாவோடு ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். அப்படி ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற சந்தர்ப்பத்தில் துல் ஹுலைஃபா மீகாத்தில் அவர்கள் இஹ்ராம் கட்டிவிட்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அங்கு 3 வகையான முறையில் ஹஜ்ஜு செய்தார்கள். அதையெல்லாம் நான் சொல்வதற்கு இங்கு நேரம் இடம் தராது. ஆனால் துல்ஹஜ் பிறை 9வது அன்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலிருந்து அரஃபாவிற்கு வருகை தருகிறார்கள். அந்த அரஃபாவில் சஹாபாக்கள் அனைவர்களும் அங்கு ஒன்று திரண்டிருக்கிறார். அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபா இல்லாம ஹஜ்ஜே கிடையாது. அதனால் அனைத்து சஹாபாக்களும் அங்கு ஒரு இடத்தில் ஒருங்கிணைந்து இருக்கிறார்.
1,00,000-க்கும் அதிகமான சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய ஹுத்பா, அங்கு லுஹரையும் அஸ்ரையும் 2 ரக்அத்துக்களாக சுருக்கி முற்படுத்தி தொழுதுவிட்டு 2 இகாமத், 1 அதான் பாங்கு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய ஹுத்பா பேருரை, அதுதான் இறுதி பேருரை என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜத்துல் விதா அல்லது வதா என்று 2 வகையாக குறிப்பிடுவார்கள். அந்த பேருரை சாதாரணமான பேருரை அல்ல. 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செய்தி அந்த மக்களுக்கு சொன்னார்களோ அதனுடைய சாராம்சம், அதனுடைய சுருக்கம், முக்தசர், ஹுலாசா என்று சொல்வார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு ஆற்றினார்கள். அவர்கள் அங்கு பேசுகிற பொழுது மனிதர்களுடைய உணர்வுகள் பற்றி கூடுதலாக கவலைப்பட்டு பேசினார். அதைத்தான் வலியுறுத்தினார்கள். இந்த உம்மத்தில் அப்படியான கேடுகள் நடைபெறும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருப்பான் போல் தெரிகிறது. அதனால் அதையே வலியுறுத்தி சொன்னார்கள். ஐயுஹன்னாஸ், மக்களை அவர்கள் இப்படி அழைத்தார்கள். மக்களே, அத்துணை பேர்களுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்று உயர்ந்த சப்தமுடைய நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற செய்தியை அப்படியே அங்கு திருப்பி அவர் முபல்லிகாக சொல்லிக் கொண்டிருப்பார். ஐயுஹன்னாஸ், மக்களே, இஸ்மஉ, கேளுங்க, காது தாழ்த்து கேளுங்கள். இந்த ஆண்டோடு நான் அடுத்த ஆண்டு உங்களுக்கு மத்தியில் இதே இடத்தில் இருப்பேன் என்று சொல்ல முடியாது, உத்தரவாதம் தர முடியாது. நான் இருக்க மாட்டேன் உங்களிடத்திலே, அதையும் சேர்த்து சொல்கிறார். எனவே கவனமாக கேளுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என் மூலமாக ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி செய்யணும் என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த ஆண்டு நான் இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு, மக்களே, இன்ன திமஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய உயிரும், உங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய பொருளாதாரமும் ஹராமுன் அலைக்கும், உங்கள் மீது கண்ணியமானதாக, புனிதமானதாக இருக்கிறது, ஹுர்மத்துள்ளதாக இருக்கிறது. உங்களுக்கு அவ்வளவு கண்ணியத்தை உங்களுடைய உயிருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒப்பீடு செய்யறாங்க. எத மாதிரி கண்ணியம், சும்மா கண்ணியம் சொல்லிட்டு போவில்லை. எத மாதிரி கண்ணியம் என்றால் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி உங்களுடைய இந்த நாள் புனிதமானதாக இருக்கிறதோ, உங்களுடைய இந்த மாதம் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ, இந்த ஊர், உங்களுடைய இந்த ஊர் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, இவைகளை போன்று உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடைமைக்கும் கண்ணியம் இருக்கிறது. மறந்துடாதீங்க. இந்த ஊரை யாராவது அசிங்கப்படுத்தினால் எவ்வளவு வேகம் உங்களுக்கு வரும். ஒருவர் கஅபத்துல்லாவை தவறா பேசுறார், ஒத்துக்கொள்வோமா? நம்முடைய ரத்தம் கொதித்து விடும். எப்படி கஅபத்துல்லாவை இழிவா பேசுவார்? எப்படி அந்த மக்கத்தில் முக்கர்ரமா என்கிற அந்த பகுதியை எப்படி இழிவாக பேசுவார்? அது எவ்வளவு புனிதமானது! எப்படி துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானது! இந்த நாடு, இந்த மாதம், இந்த நாள் எவ்வளவு புனிதமானது என்று நினைக்கிற நீங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் புனிதமானதாக நினைக்க வேண்டும். ஒவ்வொருவர்களுடைய பொருளாதாரத்தையும் புனிதமானதாக நினைக்க வேண்டும். ஒவ்வொருவர்களுடைய உணர்வுகளையும் புனிதமானதாக நினைக்க வேண்டும். மார்க்கம் பேசுகிறோம் என்கிற பெயரால் மனிதர்களை கொச்சைப்படுத்துகிற, மனிதர்களுடைய உணர்வுகளை கிள்ளி எறிகிற, அசிங்கமாக பேசுகிற, அவதூறு பேசுகிற இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கம் பேசுகிறார். கேட்ட மார்க்கத்தை சொல்கிறோம். மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது தனிப்பட்ட மனிதர்களை அசிங்கப்படுத்துகிறோமே, அது எவ்வளவு அசிங்கமானது, அவலமானது.
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த மாதத்திற்கு புனிதம் இருக்கிறதோ, துல்ஹஜ் மாதம் புனிதமானது, துல்ஹஜ் மாதம் மட்டுமல்ல கஅபத்துல்லாஹ் புனிதமானது, அதே போன்ற புனிதம் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுக்கும் இருக்கிறது. அவருடைய உணர்வுகளை காயப்படுத்தி விடாதீர்கள். மார்க்கம் பேசுகிறோம், மார்க்கம் தானே சொல்றேன், மார்க்கத்துக்கு தப்பா நடக்கிறாரு, அதனால நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் என்கிற பெயரால் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் சிதைப்பதும் அவர்களை நீங்கள் அசிங்கமாக பேசுவதும் இந்த மாதத்தை கொச்சைப்படுத்துவதற்கு சமமானது. இந்த புனிதமிக்க கஅபத்துல்லாவை கொச்சைப்படுத்துவதற்கு சமமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல கியாமத்து வரைக்கும் இஸ்லாமிய உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாக சொல்லியிருக்கிறார். இது அரஃபா தினத்தில் சொல்லப்பட்ட செய்தி. பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஜிகளுக்கு பெருநாள் இல்லை, ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பு இல்லை, பெருநாளும் இல்லை. அவர்கள் கல்லறையக்கூடியதில் இன்று அவர்கள் கல்லறைவதில் மீனாவுக்கு போறது, மீனாவுல கல்லறைந்து விட்டு அடுத்தடுத்த கிரிகைகளை அவர்கள் செய்வதற்கு தங்களை சித்தப்படுத்திக் கொள்வார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மினாவில் யௌமு நஹருடைய நாளிலே, அறுப்பு நாளாகிய இன்றைய பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குத்பா செய்தார். அரஃபால என்ன பேசினாங்களோ அதே மாதிரி குத்பா. நேற்று பேசியதை இன்றும் பேசுகிறார். ஆனா வித்தியாசமான வார்த்தை. خطبنا عن النبي صلى الله عليه وسلم خطبنا النبي صلى الله عليه وسلم يوم نحر. அறுப்பு நாளாகிய பெருநாளுடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குத்பா செய்தாங்க. அப்புறம் செய்கிற பொழுது எங்களை பார்த்து கேட்டாங்க, அத்ததுரூன ஐயௌமின் ஹாதா, அப்படி கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா இன்றைய நாள் என்ன நாள் என்று கேட்டார். இன்றைய நாள் என்ன நாள் எல்லோருக்கும் தெரியும். இன்றைய நாள் என்ன நாள். அன்னைக்கு இப்படிலாம் இஹ்திலாஃப் இருக்காதுல. இவர்கிட்ட கேட்டா இன்றைய நாள் ஒரு நாள் சொல்வார், இன்னொரு ஆள்கிட்ட கேட்டா அவர் ஒரு நாளை சொல்வார். அன்னைக்கு அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அத்ததுரூன ஐயௌமின் ஹாதா, இன்றைய நாள் என்ன நாள் என்று கேட்டார். சஹாபாக்கள் சொல்றாங்க, குல்னா அல்லாஹு வ ரசூலு அலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். ஃபஸகத, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அடுத்து நாங்க எல்லாம் என்ன நினைச்சோம்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நாளுக்கு ஏதோ ஒரு பெயர், புதிய பெயரை சொல்ல போறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் அமைதியா இருந்துட்டோம். அது இஹ்திராம், சஹாபாக்கள் அப்படியான இஹ்திராம் இருந்து தெரிந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்லட்டுமே, அது அப்படி முந்தி நான் சொன்ன ஒழுக்கக்கேடாக இருக்குமோ என்கிற அளவில் அவர்கள் கண்ணியத்தோடு அமைதியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, அலைஸ யௌம நஹர், இன்று பெருநாளுடைய நாள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. காலு பலா, ஆமா பெருநாளுடைய நாள் தான் என்று நாங்களும் சொன்னோம். அடுத்து கேட்டாங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த மாதம் எந்த மாதம் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க எல்லாரும் அமைதியா இருந்தோம். காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துக்கு வேற ஏதாவது பெயரை சொல்வார்களோ என்கிற அந்த நினைப்பில அல்லாஹ் ரசூல் அறிவார்கள் என்று சொல்லிவிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கேட்டாங்க, அலைஸ துல்ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதம் இல்லையான்னு சொன்னாங்க. கேட்டாங்க. குல்னா பலா, ஆமா யா ரசூலல்லாஹ் என்று நாங்க சொன்னோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஐயு பலதின் ஹாதா, இந்த ஊர் என்ன ஊர் என்று தெரியுமா என்று கேட்டாங்க. நாங்க நினைச்சோம் இந்த ஊருக்கு வேற பெயர் ஏதாவது ரசூலுல்லாஹ் சொல்வாங்களோ என்கிற அடிப்படையில அதோடு அமைதியாக இருந்து விட்டோம். அல்லாஹ் ரசூல் அறிவார்கள் என்று சொன்னோம். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைசத் பல்தத்தில் ஹரம், இது புனிதமிக்க நகரம் இல்லையா என்று கேட்டார். நாங்க காலு பலா, ஆமா என்று சொன்னோம். இதையெல்லாம் சொன்ன பிறகு இது எல்லாம் எவ்வளவு புனிதமோ அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நேற்று என்ன சொன்னார்களோ அதையே சொன்னாங்க. இன்ன திமஅக்கும் வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராம் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உயிர் எவ்வளவு கண்ணியமானதோ, உங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு கண்ணியமானதோ,
அதே போன்ற இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் இந்த ஊருக்கும் என்ன கண்ணியம் இருக்கிறதோ அதே மாதிரியான கண்ணியம் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடைமைக்கும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலும் இதே ஹுத்பாவை சொன்னார். அரஃபாவுடைய தினத்தில் சொல்லிய அதே செய்தியை பெருநாளுடைய தினத்திலும் சொன்னார். இது ஒரு பகுதி. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் புனிதமானதாகவே சொல்லி இருக்கிறார். யாரும் அனாவசியமாக அடுத்தவர்களுடைய உயிரை எடுப்பதற்கு உரிமை இல்லை. அனாவசியமாக அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை எடுப்பதற்கு உரிமை இல்லை. அடுத்தவர்களுடைய உணர்வுகளை உடைப்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை. கண்ணியமான கஅபாவுக்கு என்ன புனிதமோ, இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு என்ன புனிதமோ, இன்றைய பெருநாளுடைய தினத்துக்கு என்ன புனிதமோ அதே புனிதம் ஒவ்வொரு மனிதனுடைய உயிருக்கும் இருக்கிறது என்பதை ஒரு முஸ்லிம் உணர்ந்து விட்டால் நமக்குள் தகராறு கண்டிப்பா இருக்காது, நமக்குள் அவதூறுகள் கண்டிப்பாக இருக்காது, நமக்குள் கண்டிப்பாக பிறரை கொச்சைப்படுத்துகிற அவர்களை பற்றி தவறாக இதே மாதிரி சோசியல் மீடியாக்களில் எழுதுகிற தவறான சிந்தனைகள் நம்மிடத்தில் எடுபட்டு, நான் முஸ்லிம், ஒழுங்கான முஸ்லிம், எதை சொல்வதாக இருந்தாலும் சரி, யாரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, உள்ளபடியாக அவர் அதை சொன்னாரா என்பதை தீர விசாரித்து அவருக்கு இதனால் அவரை அசிங்கப்படுத்தியவனை போன்று ஆகிவிடுவனோ என்கிற கவலையோடுதான் அதை பகிர்ந்து கொள்வார். அப்படி நம்மகிட்ட இருக்குதான்னு ஒவ்வொருவர்களும், நான் உள்பட ஒவ்வொருவர்களும் நம்மிடத்திலேயே கேட்டு பாருங்க, நம்மிடத்திலேயே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அப்படியானால் இந்த மாதத்திற்கு என்ன புனிதத்தை நாம் கொடுத்து விட்டோம், இந்த நாளுக்கு என்ன புனிதத்தை கொடுத்து விட்டோம், கஅபத்துல்லாவுக்கு என்ன புனிதத்தை கொடுத்து விட போகிறோம். ஒரு தனி மனிதனை விமர்சிக்க கூடியவர்கள் உள்ளபடியாக கஅபத்துல்லாவை அவைகளை தரமட்டமாக ஆக்குவதற்கு சமமான ஒரு தவறை செய்திருக்கிறார். அதான அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியும் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பில் முஃமின், மூமின்டா யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா, அறிவிக்கட்டுமா? சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, மூமின்டா யாருன்னு உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நிறைய பேர் மூமின் என்றால் நிறைய விஷயம் தெரிந்தவர் மூமின், மார்க்கத்தை பேசுறல்ல அவர் மூமின், தொழுகையில் இபாதத்தில் இருக்கிறார்ல அவர் மூமின், சதக்காத்து கொடுக்கிறார்ல அவர் மூமின், இபாதத்தில் ஆர்வமோடு இருக்கிறாரு மூமின், நல்ல சங்கையான தாடி அழகான உடைகள் அணிந்திருக்கிறாரே மூமின். இதுதானே நாம் மூமினுக்கு கொடுக்கிற விளக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உஹ்பிருக்கும் பில் முஃமின், மூமின்டா யாருன்னு சொல்லட்டுமா? மன் அமினஹுன் நாஸ் அலா அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், யாரின் மூலமாக யாருடைய பொருளாதாரத்திற்கும் யாருடைய மானத்திற்கும் யாருடைய மரியாதைக்கும் பங்க விளைவிக்காமல் அவருக்கு பாதுகாப்பு வழங்குகிறாரோ அவர்தான் உண்மையான மூமினாக இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். சாலையில வண்டியை நிறுத்தி வைத்து இடையூறாக இருக்கிற காரணத்தால் அந்த வாகனத்தை கொஞ்சம் அகட்டுமாறு அறிவிப்பு செய்கிறாங்க. இதுவும் கூட மனித உரிமைகள் மீறக்கூடிய அம்சமாக இருக்கிறது. எனவே யாருடைய வண்டியா இருந்தாலும் சரி, தயவு செய்து அதை நகட்டி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, மூமின்டா யார் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். அருமையானவர்களே, ஒரு முஸ்லிம்டா யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் எந்த வகையிலும் பிறருக்கு நாவாலும் சரி கரத்தாலும் சரி உணர்வால் கூட அவர் காயப்படுத்தாமல் இருந்தால்தான் அவர் முஸ்லிமாகவே இருக்க முடியும். இந்த அளவுக்கு நமது மார்க்கம் சொல்லுகிற பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும். இது ஒரு பகுதி. நேரத்தின் அருமை கருதி அந்த குத்பாவில் முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல இரண்டாவது பத்தி, அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமைய மௌதூஉன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், ஜாகிலியா காலத்து, மடமை காலத்து, அறியாமை காலத்து அனைத்து காரியங்களும் தஹ்த கதமைய மௌதூஉன்,
எனது காலுக்கு அடியில் போட்டு அதை சமட்டி அதை நான் மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுகிறேன், மிதித்து விடுகிறேன். கதமைய மௌது என்று சொன்னார். எனது காலுக்கடியில் அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் போட்டு நான் புதைத்து விடுகிறேன், மிதித்து விடுகிறேன். ஜாகிலியா காலத்து பழக்க வழக்கங்கள் உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க. ஜாகிலியா காலத்து பழக்க வழக்கம்னா என்ன தெரியுமா? அஹ்லாக்குல் ஜாகிலியா. அஹ்லாக்கு ஜாகிலியத்து காலம், மடமை காலத்தினுடைய பண்பாடுகள். மனிதனை மனிதன் வேற்றுமைப்படுத்துகிற இப்படிப்பட்ட நிலை இருந்தது. வேறுபாடு, நிறத்தால் வேறுபாடு, அவர்களுக்கு மத்தியில வித்தியாசப்படுத்தினார்கள். மொழியால் வேறுபாடு, அவர்களுக்கு மத்தியில வித்தியாசப்படுத்தினார்கள். பணத்தால் வேறுபாடு, குலத்தால் வேறுபாடு. அவன் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன், இவன் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன் என்கிற ஜாகிலியா காலத்தினுடைய காரியங்களிலே மிக கெட்ட பண்பாடு இது. மனிதர்களுக்கு மத்தியில சமத்துவத்தை அவர்கள் ஒழித்தார்கள். அதை காலில் போட்டு மிதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஜாகிலியா காலத்து மக்கள் சமத்துவத்தை ஒழித்தார்கள். நான் இப்பொழுது சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜாகிலியா காலத்து பண்பாடுகளை எல்லாம் நான் காலில் போட்டு மிதித்து நான் ஒழித்து அனைத்து மக்களும் சமமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிதர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லை. அன்னாசுலி ஆதம், சுருக்கமா சொன்னாங்க. அன்னாசுலி ஆதம், மனிதன் எங்கிருந்து வந்தான்? ஆதத்தின் மூலமாக வந்தான். அப்படியானால் ஆதமும் மின் துராப், ஆதம் எங்கிருந்து வந்தார்? மண்ணில் இருந்து வந்தார். உனக்கு என்னடப்பா பெருமை இருக்கிறது? உனக்கு எப்படிப்பா நீ அவனை விட இவன் சிறந்தவன் என்று எப்படிப்பா ஆக முடியும்? நீ ஒருவன் தாழ்ந்தவன் அவன் சிறந்தவன் என்று எப்படி பிரிக்கிறாய்? மனிதர்களுக்கு மத்தியில் சமத்துவம் இருக்க வேண்டும். அங்கு சமத்துவம் ஜாகிலியா காலத்தில் இல்லாமல் இருந்தது. இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்களெல்லாம் உயர்ந்த முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். நீ உள்ளபடியாக முஸ்லிமாக இருந்தால் அந்த உணர்வு உன்னிடத்திலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஜாகிலியத்தில் இருக்க, மடமையில இருக்கிறான் அர்த்தம், அறியாமையில் இருக்கிறான் அர்த்தம். அவன் இஸ்லாத்தில் இல்லை, அவன் ஜாகிலியத்தில் இருக்கிறான். யாராகிலும் ஒரு மனிதர் இவரை விட நான் சிறந்தவன், அவரை விட நான் சிறந்தவன் என்று எண்ணினார். இவர் நேத்து இஸ்லாத்துக்கு வந்தார், அவர் முந்தா நாள் இஸ்லாத்திற்கு வந்தார், என்னுடைய 3 தலைமுறை நாங்க முஸ்லிம்கள் என்று யாராகிலும் மனிதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை பார்த்தால் அது ஜாகிலியத்தினுடைய காரியம். தஹ்த கதமைய மௌது, எனது 2 காலுக்கும் கீழாக அதை போட்டு நான் மிதித்து அதை இல்லாமலாக்கி அழித்து ஒழித்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي என்று சொன்னார். ஒரு அரபியை விட ஒரு அரபி அல்லாதவனுக்கு ஷரப்பல்ல, ஒரு அரபி அல்லாதவனுக்கு அரபியை விட சிறந்தவனாக இருக்க முடியாது. ஒரு கருத்தவன் வெளுத்தவனை விட சிறந்தவன் அல்ல, ஒரு வெளுத்தவன் கருத்தவனை விட சிறந்தவன் அல்ல. அனைவர்களும் மனிதர்கள், அனைவர்களும் ஆதத்தில் இருந்து வந்தார்கள். ஆதமோ மண்ணில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு கால் வித்தியாசம் இருக்குமானால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. மனிதர்களே, நீங்கள் ஒரு ஆத்மாவில் இருந்து, ஒரு ஆண் பெண்ணில் இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு மத்தியில கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் இருப்பது லிதாரஃபு, அறிந்து கொள்வதற்காக, ஒரு தாரஃபுக்காக வேண்டிதான். இவர் யார், இந்த குடும்பத்தில் உள்ள இவர் யார் என்று அறிந்து கொள்வதற்கு, அடித்துக் கொள்வதற்கல்ல, சண்டை பிடித்துக் கொள்வதற்கல்ல, வேற்றுமைப்படுத்துவதற்கல்ல, உயர்ந்த குடும்பம் என்று சொல்லி பெருமை அடிப்பதற்கு இல்லை. அப்படியானால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சிறந்தவன் என்று சொன்னால் யாரிடத்தில் தக்வா இருக்கிறதோ அவன்தான் சிறந்தவன். தக்குவா ஒரு மனுஷன் கல்புல இருக்கிறதா அல்லாவுக்கு மட்டும்தான் அறிய முடியும், மற்றவர்கள் அறிய முடியாது. இவர் தக்குவா உடையவர், எனவே அவர் சிறந்தவர் என்று யாரையாவது நாம் சொல்ல முடியுமா என்றால் அது கூட சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் தக்வா உடையவர் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னார்களே, எல்லா பிறப்பும் ஒன்றாகத்தான் பிறக்கிறது.
அவர்கள் செய்கிற அமலின் மூலமாகத்தான் வித்தியாசப்படுத்தப்படுகிறார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய தாத்பரியமாக இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், மூன்றாவது பத்தி, ரிபல் ஜாஹிலியா மௌது, ஜாஹிலியா காலத்து மடமை காலத்தினுடைய பழக்கமாக இருக்கிற வட்டி என்பதை எனது காலில் போட்டு மிதித்து விடுகிறேன் அப்படின்றாங்க. மௌது, அதையும் போட்டு புதைச்சிடுறாங்க. மௌதுண்டா புதைச்சிடுற, அது சமாதியாக்கப்படுகிறது. வட்டி யாராவது வாங்கினால் அவன் ஜாஹிலியத்தில் இருக்கிறான். வட்டியா வட்டி இல்லையான்னு சந்தேகம் வந்தாலும் சகோதரர்களே அதன் பக்கம் சென்று விடாதீர்கள். அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, கவலைப்படாதீங்க. அல்லாஹ்விடத்தில் ஜாஹிலியத்தான ஒரு பண்பை எடுத்தவர்களாக நீங்க நிக்க கூடாது. எனக்கு வட்டியை வாங்கலண்டா முடிஞ்சு போச்சு, செத்தா போறா இல்லதானே. உன்னுடைய தொழிலில் கொஞ்சம் குறைவு ஏற்படலாம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் சரிவு ஏற்படலாம், பரவாயில்லை, அல்லாஹ்ட்ட நல்லவனாக இருக்க வேண்டும். ஜாஹிலியத்தினுடைய பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா தினத்தினுடைய குத்பாவிலே நான் என்னுடைய காலில் போட்டு மிதித்து புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த பண்பை தயவு செய்து எடுத்துறாய். யாருக்காவது நீங்க பொருளாதாரத்தை உதவி செய்யணும் என்றால் அழகிய கடனை கொடுங்கள். இதுல கொடுத்துட்டு அதுல லாபத்தை தாங்க அதை தாங்க என்று, அது வேற. லாபம்னா எப்படி லாபம், அதற்கெல்லாம் உலமாக்கள் ஷரத்து போட்டு அதற்கான பாடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபுகஹாக்களின் மூலமாக ஹதீஸின் அடிப்படையில். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தவிர வட்டி என்கிற மாதிரியான ஒரு சூழலில் ஏதாகிலும் இப்படி நடந்தால் அதற்கு நீங்கள் துணை போனால் வட்டி என்கிற ஜாகிலியத்தை காலத்தினுடைய பண்பை எடுத்தவர்களாக கருதப்படுறீங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒருவருக்கு அழகிய கடனை கொடுங்கள், அவர் திருப்பி தர மாட்டாரு என்று இருக்குமானால் உங்கள்கிட்ட இருப்பதை தர்மமாக கொடுத்து விடுங்கள். சதக்கா 10,000 ரூபாய் கேட்கிறார், பார்த்தா அவர் தரமாட்டார், என் கையில 1000 ரூபாய் இருக்கு, இருந்தா வச்சுக்கிறேங்க, முடிஞ்சா தாங்க, இல்லடா சதக்கா. அல்லது என்னால முடியும் என்றால் மொத்தமாக கொடுத்து விடுங்கள், தந்தா வாங்கிக்கிறோம், தரடா சதக்கா. அவரை நாம் அழைத்து உங்களால முடியலையா என்று கேட்டு அவரை நாம் ஒழுங்குபடுத்துவோம். அதை தவிர வட்டி என்கிற இப்படியான ஒரு ஜாகிலியா காலத்தின் முறைக்கு சென்று விடக்கூடாது. அதையும் நான் தடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரிபன் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் கட்டமாக எனது சிறிய தந்தையாகிய அப்பாஸ் இப்னு முத்தலிப் என்று சொல்லக்கூடிய இவர்களின் வட்டியை, என்ன ஜாகிலியா காலத்துல வட்டி தான் தொழிலா இருந்துச்சு, இவர்களுடைய வட்டியை இவர்களுக்கு யாராவது வட்டி கொடுக்க வேண்டி இருக்குமானால் அதை நான் தள்ளுபடி செய்கிறேன், என் குடும்பத்தில் இருந்து நடக்கட்டும், நான் தள்ளுபடி செய்கிறேன். எனவே நீங்கள் அஸ்லை மட்டும் கொடுத்தால் போதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குத்பாவில சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஒரு காலம், அது வேற ஒரு இடத்துல சொன்னாங்க, யதி அலன்னாஸ் ஜமான் லா யுபாலி அல் மர்உ மா அഖத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம். புகாரியில வரக்கூடிய செய்தி. ஒரு காலம் வரும், மக்களை பொறுத்தவரையில பொருளாதாரத்தை ஹலாலாக நாம் சம்பாதிக்கிறோமா ஹராமா சம்பாதிக்கிறோமா என்பதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். அப்படி ஒரு காலம் வரும், அதான் கியாமத் நாளோட அடையாளம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ஹராமா ஹலாலா அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். எனவே வட்டிக்கு சென்று விடாதீர்கள். அப்படியான ஆசை உள்ளவர்கள், அப்படியான நிலையில் உள்ளவர்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்தில் ஆற்றிய உரையினுடைய அது சாராம்சமாக இருக்கிறது. நாலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்தகுல்லாஹ் ஃபின் நிஸா, பெண்கள் விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஹ்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ், பெண்களை நீங்கள் எப்படியாக கைபிடிக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அமானிதமாக கைபிடிக்கிறீங்க. எனவே வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலமாக அவர்களுடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்குவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். எனவே அந்த பெண்கள் விஷயத்துல கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள். அவர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்.
அவர்கள்ட்ட நீங்க எப்படி நடக்க வேண்டும், அவர்கள் உங்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் சுருக்கமாக அந்த குத்பாவில நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அரஃபா குத்பா என்பது ஒரு அற்புதமான குத்பா. அதை முழுமையாக நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரத்தினுடைய ஒரு குலாசாவாகத்தான் அந்த குத்பாவை பார்க்க முடியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வசியத்து செய்தார்களோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரஃபா குத்பாவின் இன்னொரு பத்தி தான் வகத் தரக்து ஃபீக்கும் மா லன் ததில்லு பஅதஹு இன் இஅ்தஸம்தும் பிஹி கிதாபுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்தில் நான் ஒரு முக்கியமான ஒன்றை விட்டு செல்கிறேன். சும்மா விட்டுட்டு போகல, உங்களுக்கு நான் சும்மா விட்டுட்டு போகல, முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டு செல்கிறேன். மா லன் ததில்லு பஅதஹு, எனக்கு பிறகு நீங்கள் வழிகடவே மாட்டீர்கள். அந்த லன் சொல்லுவாங்க, வருங்கால வினை சொல்லில் லன் என்கிற அந்த ஹர்ஃப் நுழைந்து விட்டால் ஒரு காலமும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குமா. அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் போட்டு சொல்றாங்க. தேர்வு செய்து வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. எந்த காலமும் சரி நீங்கள் வழிகடவே மாட்டீர்கள். அப்படியான ஒன்றை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். ஆனா ஒரு ஷரத்து, இன்இஅ்தஸம்தும் பிஹி, அதை நீங்கள் பலமாக பற்றி கொள்ளும் வரை அப்படின்னாங்க. அதை பலமாக பற்றி கொள்ள வேண்டும். சும்மா ஏனதானு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா வழிகட்ட கூட்டங்கள் பல உருவாகிட்டு தான் இருக்கும். ரொம்ப தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி ஆனா அது எது தெரியுமா? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு செல்கிறேன். புனிதமிக்க வேதம் கலாமுல்லாஹ், எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அன்றைய நாளில் இறக்கப்பட்டது அந்த வசனம். இந்த அரஃபாவுடைய தினத்தில் இறக்கப்பட்டது. இன்றைய நாளுடன் இந்த வேதம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. கலாமுல்லாஹ், அல்லாஹ்ட வேதம். அல்லாஹ் எதையெல்லாம் சொல்ல நினைக்கிறானோ, எதெல்லாம் இந்த சமூகத்திற்கும் இந்த உம்மத்திற்கும் இந்த அடியார்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் தேவையோ அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டான். அப்படியான வேதத்தை உங்கள்கிட்ட விட்டுட்டு போற, அதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அதத்தான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவர்களும் சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கூட்டம் கூட்டமாக, கொத்து கொத்தாக, தனித்தனியாக, குழு குழுவாக இல்லை, ஒவ்வொரு ஜமாத்தாக இல்லை, அனைவர்களும் ஒன்று திரண்டு ஒரு குறிப்பிட்டவர்கள் என்று இல்லாமல் அனைவர்களும் ஒன்றாக பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். இப்படியான முறையில இந்த வேதத்தை நீங்கள் கையாளுகிற பொழுது ஒரு காலமும் வழி தவற மாட்டீர்கள். ஒரு காலமும் உங்களுக்கு யாரும் நேர்வழியை சொல்லித்தர தேவையில்லை. இஸ்லாமியர்களுக்கு யாரும் பாடம் நடத்த தேவையில்லை. இஸ்லாமியர்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இஸ்லாமியர்களுடைய அந்த ஆட்சி தான் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கும். இஸ்லாமியருடைய ஆலோசனை தான் உலகத்திற்கு தேவை என்றிருக்கும். இஸ்லாமியர்களுடைய கருத்து தான் உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் குர்ஆன் என்கிற கலாமுல்லாவை வலிமையாக பற்றி பிடிக்கிற வரைக்கும் தான். குர்ஆனை ஏனோதானோ என்று எனக்கு தேவையானதை மட்டும் அதிலிருந்து எடுத்துக்கொள்வது என்கிற முறை வருகிற பொழுதெல்லாம் வழிகேடு இருக்கும். அடுத்தவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்வார்கள். அடுத்தவர்கள் நம்மை மேய்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அடுத்தவர்களுடைய ஆளுமைக்கு கீழ் நான் அகப்பட்டுக் கொள்வோம். ஏனென்றால் குர்ஆன் கலாமுல்லாவை நாம் கைவிட்ட காரணத்தால், அல்லாஹ்வுடைய வேதம், அதை யார் கைவிட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வழிகேட்டிற்கு சென்று விடுவார்கள்.
அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்தில அவர்கள் ஆணித்தரமாக சொல்லி சென்றார். ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழியை சொல்ல இல்லையேன்னு நினைக்கலாம். குர்ஆனை மட்டுமா? இல்லை, அல்லாஹுடைய தூதரினுடைய கருத்து இருக்கிறது, அது குர்ஆனுக்கு விளக்கமா. குர்ஆனை எடுத்துட்டாலே அதற்கு விளக்கத்தை தேடுவீர்கள். அந்த விளக்கம் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், ஹதீசுகளாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கை நெறியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று அரஃபாவுடைய தினத்தில நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஹுத்வா நமக்கு மிகப்பெரிய ஒரு சாராம்சமாகவும் சத்தானதாகவும் இருக்கிறது. அதை பலமாக அந்த வசியத்தை நாம் கடைபிடிக்கும் காலமெல்லாம் இந்த உம்மத் நேர்வழியில் இருக்கும். இந்த உம்மத்தை யாரும் அசைக்க முடியாது. இந்த உம்மத்திற்கு இஸ்ஸத் கண்டிப்பாக இருக்கும். இந்த உம்மத்து தான் உலகத்தையே ஆளுகிற வல்லமை உள்ளவாக இந்த உம்மத்து மாறும். குர்ஆனும் சுன்னாவும் நமது கரங்களில் இறுதியாக உறுதியாக எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் நமக்கு வெற்றி இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வெற்றியை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உம்மத்தாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத்தை, அந்த குத்பாவை கேட்டு அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.